சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And walk in love as Christ also had loved us and had given himself for us, an offering and a sacrifice to God for a sweet smelling savor. Ephesians 5:2. క్రీస్తు మిమ్మును ప్రేమించి పరిమళ వాసనగా ఉండుటకు మన కొరకు తన్ను తాను దేవునికి అర్పణముగాను బలిగాను అప్పగించుకొనెను. అలాగుననే మీరును ప్రేమ కలిగి నడుచుకొనుడి. ఎఫెసీయులకు రాసిన పత్రిక 5వ అధ్యాయం 2వ వాక్యం. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. அன்பின் தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களிலே பாவ நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிடுவார்கள். அதன் மீது ஜனங்கள் கைகளை வைத்து தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வார்கள். ஆனால் எல்லோருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒருவர் கடந்து வர வேண்டும். அது வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவானவர். நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் பிதாவுக்கு சுகந்த வாசனையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் எப்படி அன்பு கூறுகிறோம் என்பதை யோசித்து பார்த்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக இந்த நாளிலே நம்மை தாழ்த்துவோமா? அவர் சிலுவையில் பலியானார் நமக்காக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.